ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவனாலும் அவருடைய குமாரனும் நமது அன்பு ஆண்டவருமாகிய யெகோவா மேசியானாலும் நம்மோருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் சத்தியத்தோடு கூட அன்பு பூரணமாய் விளங்குவதாக. ஆமென். இந்த நாளிலே 2 வசனங்களை நாம் பார்த்து அதுக்குள்ளாய் நாம் தேவன் சொல்லுற காரியங்களை கேட்போம். தேவ சித்தத்துக்கு எபிரேயர் 11வது அதிகாரம் 8லிருந்து 10வது வசனம் வரைக்கும், அதே போல யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். எபிரேயர் 11 8லிருந்து 10. பக்கம் 308. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். யோவான் 16:33. 16:33. பக்கம் 152. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எபிரேயர் 11 வாசிச்ச பகுதிக்கும் யோவான் 16 வாசிச்ச பகுதிக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் நிறைய இருக்கு. இப்போ இங்க ஆபிரகாம் குறித்து சொல்லப்பட்ட காரியம் என்ன? எபிரேயர்ல ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்லுற காரியம் என்ன? ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது அவர் எப்படி போனாரு? பரதேசியா. எப்படி போனாரு? அந்த அழைப்புக்கு கேட்காம உடனே போனார். புறப்பட்டு போகிற இடம் என்னதென்று தெரியாம போனார். அதுதான் முக்கியம். God bless you. எந்த இடம் தேவன் கூப்பிட்டாரு? என்ன சொல்றாரு? என்ன எப்படி அழைக்கிறாரு? 12வது அதிகாரம் ஆதியாகமம் 12வது அதிகாரம் ஆதியாகமம் 12வது அதிகாரம். நீ உன் இனத்தையும் பக்கம் 12. யாவே தேவன் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சரி, முதல்ல என்ன சொல்றாரு? உன் ஜனத்தையும் உன் வீட்டையும் உன் இனத்தையும் அப்புறம் இனம் தேசம் தகப்பன் வீடு. ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க மறுபடியும். தேசம் தேசம் இல்ல தகப்பன் வீடு. முதல்ல தேசம் இனம் இனம் தகப்பன் வீடு. அதான் இனம். மூணுத்தையும் விட்டு வர சொல்றாரு. எங்கன்றாரு? அவர் ஒண்ணு சொல்லல, எங்க புறப்பட்டு வாழ்ந்தான் சொல்ல.
நான் காண்பிக்கும் அவர் சொல்ற அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு. ஆ? இல்லையே, அப்ப தான் போகும் இடம் என்னதென்று தெரியாம தானே போனான்னு தானே சொல்றேன். திரும்ப அந்த பகுதி வாசிங்க. அதனால கூட பாருங்க. 12:1 ஆ. யாவே தேவன் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. என்ன சொல்றாருப்பா? நான் சொல்ற இடத்துக்கு போன்றாரு, இன்னொரு தேசத்துக்கு போ சொல்றாரு. காண்பிக்க தேசத்துக்கு போக சொல்றாரு. அப்ப எப்படி போகணும் என்னது தெரியாத இருக்குது? இல்ல தேசம் தானே சொன்னாரு, எந்த பேருன்னு சொல்லல. எந்த இடம் தெரியல, அப்படிதான் நீங்க சொல்றாரு எபிரேயர்ல. ஆமா ஆமா, அதான் இல்லையா, தேவன் கூட வந்து நான் காண்பிக்கும் இல்ல ஆதி ஆமத்துல அப்படி சொல்றாரு. ஆனா அதே தேவன் அதே தன்னுடைய பரிசுத்தாவியை கொண்டு எபிரேயர்கள் திருப்ப என்ன சொல்றாரு? எந்த இடம் தெரியாது. இந்த 4வது வசனத்துல இருக்குது, ஆரானை விட்டு அங்க இருந்து விட்டு எடுத்து போனாங்க. போறது அவர் சொல்றது. அங்க அவருக்கு தேவனுக்கு தானே எல்லாமே இடம், அவருக்கு தான் உலகம் முழுதும் அவருக்கு தானே. அவருக்கு இல்ல சார், ஆபிரகாமுக்கு. இல்ல இல்ல, தேவனுக்கு சொந்தம். அதனால தேவன் அது எந்த இடத்துல சொல்றாரோ அது தெரியாம. ஆதியாகமம் என்ன வாசிக்கிறோம்? காண்பிக்கும் தேசம் இருக்குது. எபிரேயர்ல என்ன வாசிக்கிறோம்? போகிற இடம் என்னன்னு தெரியாது. ஒண்ணு முரண்பாடு இருக்க மாதிரி இருக்கா? காண்பிக்கும்னா இனிமேதான் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா எந்த இடம் காண்பிக்கல. அது எங்க இருக்குன்னா, நான் காண்பிக்க போகிற தேசத்திற்கு. அழைக்கிறப்ப காமிக்கல, அழைக்கிறப்ப அதுதான் முடிஞ்சது. எபிரேயர்ல பழைய ஏற்பாட்டுல மறைவா இருந்ததுன்னா புதிய ஏற்பாட்டுல தேவன் அதை கொண்டு விளக்குறாரு. அப்ப அழைக்கிறப்ப சொல்லல, நீ தேசத்தை விட்டு வெளியே வா, நான் உனக்கு காண்பிக்க போற தேசம் ஒண்ணு இருக்குது. ஸ்தோவான் கூட அப்போஸ்தலர் பணியில சொல்றாரு இல்லையா? பாருங்க, ஆபிரகாம் எந்த தேசத்தை காண்பிச்சார்? அப்புறம் கானான் தேசம். இப்ப இந்த எபிரேயர் 11 அதிகாரம் எழுதிட்டு கடைசியில எப்படி முடிக்கிறார் பாருங்க. நம்ம இல்லாமல் பூரணாகாரம். 40வது வாசிங்க. அவர்கள் யார்? இந்த அவர்கள் இஸ்ரவேல் மக்கள். இல்ல இல்ல இல்ல, அவர்கள் அந்த 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் 7வது வசனத்துல பாருங்க, ஏனோக்குல இருந்து எல்லாரும் அத்தனை பேரும் இவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். சரி, ஆபிரகாம் எப்படி சொல்றாங்க? விசுவாசத்தின் தகப்பன்றாங்க. சொல்றாங்களா? வேதம் சொல்லுதா இல்லையா? என் சிநேகிதனாக ஆபிரகாமேன்றார். சொல்றாரா இல்லையா? ஆனா இந்த ஆபிரகாமை இந்த பட்டியல போட்டுட்டு இந்த ஆபிரகாம் மேல நம்மள எங்க கொண்டு வந்து வச்சிடறாரு? அவங்களோட கூட விசேஷத்தவளா இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு கூப்பிடுறப்ப எந்த தேசம் காமிக்கல, கூப்பிடுறாரு. பிறகு காமிக்கிறார் கானானு. ஆனால் நமக்கு தேவன் கூப்பிடுற போது எதை சொல்றாரு? சியோன் தான் சொல்றாரு. சியோனா சொல்றாரு. யோவான் 14 அதிகாரம் 3வது 1ல இருந்து பாருங்க. இருதயம் கலங்காது இருக்கிறதா? யோவான் 14 அதிகாரம் 1ல இருந்து 14 1 onwards. 149. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பாருங்க, ஆபிரகாமை தேவன் அழைத்தப்ப வான்னு கூப்பிடுறாரு, எல்லாத்தையும் விட்டுவான்னு. அப்புறம்தான் காமிக்க போறாரு. ஆனால் நம்மை அழைக்கிறப்ப என்ன தெளிவா வருது நமக்கு? அவரோடு கூட இருக்கிறது. பிதாவின் வீட்டிலே நமக்கு வாசத்தலம் உண்டு சொல்லிட்டார். பூமியில இல்ல, பிதாவின் வீட்டிலே. ஆபிரகாமுக்கு அதான் சொன்ன, பூமியில கிடையாது. அது பின்னால பாக்குறோம். 13வது பாத்தீங்கன்னா அந்நியர்களும் பூமி தங்களை அந்நியரும் பரதேசர்களும் என்று அறிக்கையிட்டார்கள். அப்ப நம்ம ஆபிரகாமோட விசேஷங்களோ இல்லையா சொல்லுங்க? ஆபிரகாமுக்கு சொல்லல, ஆனா நமக்கு சொல்லிட்டாரு. நம்ம அழைக்கிறப்ப சொல்லிட்டாரு எங்க அழைச்சிட்டு போறேன்ட்டு. புரியுது? அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? ஆபிரகாம் பெரிய விசுவாசத்தின் தகப்பன் எல்லாம் இருக்கு. தேவன் என்னுடைய சிநேகிதன ஆபிரகாம் 48 சொல்றாரு. ஆனால் இங்கே நம்மை அழைக்கிறப்பவே சொல்லிட்டார், ஆனால் ஆபிரகாமுக்கு என்ன, எப்படி அவர் போனாரு? 12வது அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 12:4. லோத்தோட கூட போனாரு. 12:4. யாவே தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனுடைய கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். அடுத்த வசனமா பாருங்க. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனோடு ಅಂಚಿಲಿಯೇ ಬಂದೆ ತಾನು ಸಂಪಾದಿಸಿದ ಎಲ್ಲಕ್ಕೆ ಕೊಡೋದು ಅದು பதினஞ்சாவது அதிகாரம் 4வது. பக்கம் 17. அவன் யாவே தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். எதை விசுவாசித்தான் ஆபிரகாம்? எதை விசுவாசித்தார் அவரு? எதை விசுவாசித்தார்? பாருங்க, எந்த அதிகாரத்துல? 15. அப்பொழுது யாவே தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அப்ப எதை விசுவாசித்தார் ஆபிரகாம்? சந்ததியை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அது சொன்ன காரியத்தை ஆபிரகாம் விசுவாசித்தார். அதை அவருக்கு தேவன் நீதியாக. இதுதான் இப்ப 12வது சொல்றாப்புல 2:3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்போ உன் சந்ததிக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் வரும்ன்றார் இல்லையா? அந்த 2வது 3வது சம் என்ன? இவர்னா இவரோட அறையிலேருந்து வர அது மூலமா தான் ஆசீர்வாதம் வரும்ன்றார். அப்போ
நாலாவது இருக்கிறாரு, யாவே தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவர் புறப்பட்டு போனார். அப்போ தேவன் அவருக்கு அந்த விசுவாசத்தை நீதியாக எண்ணுகிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். என்ன விசுவாசித்தாரு? கூப்பிட்டு நீ எல்லாத்தையும் விட்டு வா, உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், வானச்சத்திரங்களை போல ஆக்குவேன் சொல்றப்ப ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அந்த விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சரியா? இதைத்தான் 11:8 வாசிக்கிறோம். எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தாம் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போறப்ப ஒரே காரியம் சொன்னார் தேவன், என்ன எல்லாம் விட்டு வா, உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி பெருகும், உன் சந்ததிக்குள்ள இதெல்லாம் தான் சொல்றாரு. எங்கன்னு சொல்லல. 15 அதிகாரம் 13 அதிகாரம் 15 அதிகாரம் தான் அதெல்லாம் காமிக்கிறார். 12 அதிகாரத்துல அதை காமிக்கிறார். அதுதான் இங்க எபிரேயர்ல சுருக்கமா எல்லாத்தையும் கண்டென்ஸ் பண்ணி சொல்றாரு. அழைக்கிறது, அது பிறகு புறப்பட்டு போறது. சரி, ஆபிரகாம் தேவனை கீழ்ப்படிஞ்சாரோ? ஒரு இடத்துக்கு போனா வேற இடத்துக்கு போயிட்டாரு. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரு. கீழ்ப்படிஞ்சாரா? இல்ல அவரு சொன்னாரு, அவங்க பஞ்சம்னால வேற இடத்துக்கு டைரக்ட் பண்ணிட்டாரு. அப்படியா? அது 13வது அதிகாரம். இல்ல, ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரு. எப்படி ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. சந்தோஷம். பையனை கேட்டாரு, கொடுத்தாரு. இல்ல இல்ல இல்ல, முதல்ல இந்த இது இந்த இது கூப்பிடுறப்ப விட்டுட்டு தான் போனார்ல. சரி, வேற யாரு? பிரதீப். அதாவது இந்த தேவான் வந்து சொல்லும் போது அதை சொல்றாரு, அவங்க அப்பா கொண்டு போய் 7 அதிகாரம். அப்போஸ்தலர் 7 அதிகாரம். God bless you. அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. 3ஆ 4ஆ? 4. பக்கம் 169. பாத்தீங்க. அப்பொழுது அவன் கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய காரானூர்ல போய் வாசம் பண்றாரு. இதெல்லாம் சுத்தமா வெளியே வாழ்றாரு. ஆனா வெளியே அந்த ஆமா இல்ல இல்ல முதல்ல அழைச்சாச்சு. இது வந்து அவரோட கீழ்ப்படியாத செயல். கீழ்ப்படியாத சொல்ல முடியாது, ஆனால் அழைத்தது வெளியே வான்ட்டு. நடந்துட்டாரு. என்ன பண்றாரு? அப்பாவை ஒட்டிக்கிறாரு. அப்பாவோட ஓட்டிக்கிறாரு. காரணம் போய் தங்குறாரு. சேவான கூட அழகா சொல்றாரு. நீங்க ஆபிரகாமோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா வேற என்னென்னலாம் செஞ்சாரு? எகிப்துக்கு போனாரு, மனைவிய சகோதரி சொன்னாரு. ஏன்? அவள் அழகி நிமித்தம் பயந்து அப்படி ஏன் பயப்பட்டோம்? தேவன் சொல்றாருல, ஏன் பயப்பட்டோம்? கொஞ்சம் அப்படி ஷேக். பட் ஒரு வகையில சாராள் சகோதரியும் கூட தானே. அது வேற. காரணம் அந்த பையன் மரணம் வேற. அப்புறம் ஆகார கல்யாணம் பண்ணுது. புத்திரன் கொடுப்பான்ட்டாரு. என்ன கொடுப்பீங்கன்னு. ஆனா என்ன ஆறுது? வைஃப் பண்ணனா அது ஒத்துக்கணும்ல. தப்பு இல்ல. இல்லப்பா, எனக்கு தேவன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருமா, பொறுமையா இருன்னு சொல்லிருக்கணும்.
ஆமா, அப்படி பார்த்தா ஏவாள அங்கேயே சொல்லிருந்தா தப்ப ஆரம்பிச்சுல இருப்பது. ஏவாளை பத்தி வேற இப்ப ஆபிரகாம பத்தி பேசுவோம். அப்ப சில இடத்துல ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஆனா இப்ப நம்ம வாழ்க்கையெல்லாம் எதுக்கு பாடனா, நம்ம வாழ்க்கையோட சில நேரத்துல தவறிடுறோம். அங்கே ஆபிரகாம் சில நேரம் ஷேக்கானா கூட அதை உதறி தள்ளிடுறாரு. உதறி தள்ளி ஒரு சமயம் வருகிற போது தன் விசுவாசத்தை அவர் காட்டுகிறார். சொன்னாரு, அப்பாவை கொஞ்சம் பிடிச்சிட்டாரு. ஆனா அப்பா மறைச்ச உடனே கம்ப்ளீட்டா விட்டு வெளியே வர்றாரு. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆபிரகாமோட மேலானவங்களா இல்லையா? எப்படி தெரியும்? எபிரேயர் 40. அப்ப ஆபிரகாமை விட நாம் மேலானவர் என்றால் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த அப்பா அம்மா பிடிச்சிக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். பாதி நிறைய பேர் இன்னும் 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 கொஞ்சம் அப்பா அம்மா, அக்கா தங்க, அண்ணா தம்பி, பேரன் பேத்தி இவங்கெல்லாம் நம்ம ஒதுக்கிடுவாங்களோ? யாரையும் நம்ம வெறுக்கணும்னு சொல்லல, தெளிவா இருக்கணும். ஆனா ஒரு காரியம் ஆண்டவருக்காக வர்றப்ப அவர்தான் முதலிடம், சத்தியத்துக்காக முதலிடம். அதுல காம்ப்ரமைஸ் ஒத்து போறதே கூடாது. ஒத்து போனா நம்ம யாரை இறக்குறோம்? தேவனை ஆண்டவரை இறக்கிறோம். இறக்கிட்டு வேற காரியத்தை போட்டுக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? வந்தாரு, 22,000 என்ன பண்ணிட்டாரு? ஒரு பெரிய பரீட்சை, அந்த பரீட்சையில தான் பாஸ் பண்ணிட்டாரு. அது என்ன பரீட்சை? சொந்த குமாரில உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன் கொடுத்தார். ஏன்னா ஃபைனலா தேவன் இந்த பாதை வழியா நடத்துறாரு. 12,000 அழைச்சி 22,000 பிள்ளையை கொடுத்துட்டாரு. ஆகார் மூலமா ஒரு பிள்ளை, பிறகு வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளை மூலமா வருகிறது. கொடுத்துட்டு இஸ்மாயில கேட்கல, யாரை பார்த்து சொல்றாரு? உன் புத்திரனும் நேசகுமாரன்னு ஈசாக்கு. ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? இஸ்மாயில பலியிட்டதா சொல்றாங்க. அதான் பக்ரீத் கொண்டாடுறாங்க. பக்ரீத் அர்த்தம் தெரியுமா? பக்ரீத்னா ஆடு, ஈத்னா பண்டிகை. பக்ரீத் ஈத்னா பண்டிகை, பண்டிகை பலி. பலி. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது? ஆனா இங்க சத்தியத்தை மாதிரி ஒரு போலி சத்தியம் லைட்டா பரட்டுறது. அப்ப இந்த டெஸ்ட்ல ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஆபிரகாம் பாஸ் பண்ணான். அப்போ நம்ம வாழ்க்கையில கூட சில நேரம் நம்ம ஷேக் ஆனாலும் நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். ஆபிரகாமை காட்டிலும் நாம் விசாரிச்சுத்தவர்கள். அது எப்படி? நம்முடைய விசுவாசத்துல நம்ம காட்டணும். நம்ம விசுவாசத்துல காட்டணும். அது எப்போ? சூழ்நிலை வரப்ப தேவன் சொன்னாரு. ஆபிரகாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பாருங்க. ரோமர் எடுத்துக்கங்க. ரோமர் 4 அதிகாரம் 17 இருந்து 25 வரைக்கும் வாசிக்கணும். 17 25 வரைக்கும் வாசிக்கணும். ரோமர் 4 அதிகாரம் பக்கம் 211. அநேக ஜாதிகளுக்கும் உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற யாவே தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். பாருங்க, இங்க ஒரு நிமிஷம்.
அது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. சிஸ்டர் ரொம்ப அழகா வாசிச்சாங்க. காட் பிளஸ் யூ. யாவே தேவன் உண்டாக ரொம்ப காட் பிளஸ் யூ சிஸ்டர். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். இது என்னது இது? ஆபிரகாம் என்ன தெரியும்? அந்த நட்சத்திரங்களை பார்க்க சொல்றாரு இல்லையா? இல்ல இல்ல மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கிறது போல. என்னது? அதான் பலி. திரும்ப திரும்ப சொல்ல. ஈசாக்கு பலி கொடுக்கறப்போ அந்த இடத்துல ஆடு இல்ல தானே, இல்லாதவளே இருக்கிற அந்த டக்குன்னு ஆடு வர அதுக்கு பார்த்து கரெக்டா சொன்னேன். மரித்தோரை அந்த மரண படுக்கல கரெக்டா கை மூங்கினப்போ தேவன் நிறுத்து அப்படின்னால அந்த அதுல வெரி குட். பாவனாக திரும்ப யாக்கோபு எடுங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் எல்லாம் எடுத்துங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 21 பாருங்க. பக்கம் 314. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் யாவே தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் யாவே. இந்த பின்னணியில எபிரேயர் 11வது அதிகாரம் 17 19 வரைக்கும் பாருங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். கொடுத்துட்டார், கட்டிட்டார், பிள்ளையாண்டான கட்டிட்டார், கைத்துல கட்டி கத்தியே எடுத்துட்டார். அப்படின்னு அர்த்தம் அவரை பொறுத்த வரைக்கும் பினிஷ்ட். ஆபிரகாம் பொறுத்த வரைக்கும் பினிஷ்ட். எப்படி பினிஷ்ட்றீங்க? அது எப்படி? இது யோவான் 17 சொல்றாரு ஆண்டவர் என்ன, பூமியிலே நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த காரியத்தை செய்து முடித்துட்டாரா? எங்க போய் சொல்றாரு இந்த ஜபத்தை? போய் கடந்து கல்வாரிக்கு போகிறார். கல்வாரி கிட்டத்தட்ட போறதுக்கு முன்னால தன்னை பிரதிஷ்டை பண்றாரு. அப்பதான் இந்த பாத்திரம் விட்டு ஆனாலும் என்று உங்க சித்தத்தை விட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு இந்த ஜபத்தை பண்றப்ப செய்து முடித்தேன்றார். அதே போலதான் இங்க ஆபிரகாம் என்ன பண்றாரு? கொடுத்துட்டார். கயத்தை போட்டு கட்டி கத்திய வாங்கிட்டாருன்னா கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். செய்து முடித்தேன், தேவனை கேட்டார், செய்து முடிச்சேன், அப்புறம் கை போடாது. நல்லா விளங்குச்சா? ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து மெழுப்ப தேவன் யாவே தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். அப்ப மரித்தோருக்கு திரும்ப பெற்றுக் கொண்டார்னா அர்த்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாச்சு, மரித்தார்னு அர்த்தம். ஒரு விதத்துல திரும்ப பாவனையாக பெற்றுக்கொள்ள, பாவனையாக தான் பெற்றுக்கொள்ள முடியும், உண்மையா பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையா பெற்றுக்கொள்றது இந்த ஈசாக்கு இல்ல. ஈசாக்கு யாருக்கு ஒப்பனையா இருக்கிறாப்ல? மேசியாவுக்கு. அவர் தான் உண்மையா. அது ஒரு பாவனையா தான். இதெல்லாம் பாவனை, அது உண்மை. அல்லேலூயா. இப்போ ரோம 4 வந்திருக்காங்க 18 17 வாட்சிங்களா? 18 ஆகிலும் ரோமர் 4:17 வாசிங்க. 18 உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தபடியே
தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு கூட விசுவாசித்தான். எப்படி நம்பிக்கையோட விசுவாசித்தான்? வெறும் விசுவாசத்தான் இல்ல, நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தன்னுடைய நிலவரத்தை என்னல நம்ம வாழ்க்கையில சில நேரம் என்ன, ஐயோ என்னால முடியாது அப்படிதான் நினைக்கிறேன். சில நேரம் என்னால முடியாது, கண்டிப்பா நம்மளால முடியாதுதான். எப்பா என்ன நான் சொல்றதுக்கு முடியாதுதான். ஆனா எனக்குள்ள அவர் வந்தாருன்னா யுத்தம் அவருடையது. எனக்குள்ள அவர் வந்தாருன்னா அவர் பாத்துக்கிறாரு. உண்டா இல்லையா? ஏன் ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்க? எல்லாம் அன்மியூட் பண்ணி ஆமேன் சொல்லுங்க. அன்மியூட். ஏஞ்சல் சிஸ்டர் மாத்தவங்களா? ஹெப்சிபா, பிரதீப், ஹெப்சிபா என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க? ஆமென் சொல்லணும் எல்லாரும். நாங்க மியூட் பண்ணிட்டு சொல்றோம் பிரதர். ரைட். அப்போ அதுதான் மெய்யான விசுவாசம். எது? நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும், நம்புவதற்கு ஏதுமில்ல. இல்ல என் நிலைமையில இல்ல ஒண்ணுமே முடியாது. இல்லையே இல்ல என்னால முடியாது. ஆனால் எனக்குள்ளே அவர் வருகிறப்போ அவரால் முடியும். அதுதான் அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவம். நம்மளை பத்தியே நினைச்சிட்டு, நம்மளை பத்தி ஐயோ இப்படி போயிடுமே அப்படி போயிடுமே, நம்மளை பத்தியே நினைச்சிட்டு அப்படியே போயிடுவோம். நம்மளே நினைக்க வேண்டாம், நம்ம அற்பர்கள். ஆனா நமக்குள்ள அவர் வரப்ப பலவீனனும் தன்னை பலவான் சொல்லுவாங்க. உண்மை உள்ளவர். அவர் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவர் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து அவர் அவிசுவாசியாம சந்தேகப்படாமல். அப்போ என்ற காரியத்துக்கு மேல எது வந்து உட்காருது? தேவனுடைய வார்த்தை நம்மள ஆட்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தை நம்ம போட்டு நம்ம அப்படியே புடமிடணும். அப்ப என்ன ஆயிடணுமா? அந்த வார்த்தையின் சாயலாய் மாறுவோம். நம்ம சாயல் என்னது? மண்ணுக்குரிய சாயல். நம்ம சாயல் என்னது? பாவ சாயல். தேவ சாயல். நம்ம சாயல் பயம். சொல்லி கொடுத்து பார்த்துருக்கோம்ல. தேவ சாயல், தேவ ரூபம் முன்ன பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம சாயல்ன்றது என்ன தெரியுமா? ஆதாம் தேர்ந்து அந்த சாயலை வாங்கிட்டோம். ஆதாம் தேர்ந்து என்ன வந்தது? பயம். பயத்துக்கு மரணம். அதான் இன்னும் பயம். அந்த பயம் ஏன் வந்தது? வார்த்தைகள் இருக்காதனால தான். பயம் ஏன் வந்தது? அந்த பயம் ஏன் வந்ததுன்னா இப்படி ஒண்ணு வந்தது, அதனால வந்தது. அது என்ன கேட்டது? உண்டோ? தேவன் சொன்னது உண்டோ? அதனுடைய சம்பாஷணையை கேட்டதுனால பயம் வந்தது. இல்ல தேவன் சொன்னது உண்டோ? क्वेश्चन மார்க். தேவன் சொன்னது எல்லாம் ஸ்கிரீனை கவனிங்க. தேவன் சொன்னது உண்டோ? அதாவது இல்ல பிரதர், ஒரே நாளில ஏவாள் அத விசுவாசிச்சிருக்க மாட்டா. நினைக்கிறேன் அடிக்கடி அதை சம்பாஷணே இருந்திருக்கும், உங்களுக்கு இடம் கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த நம்பிக்கை வச்சுட்டு சொல்லியிருக்கிறாரு. தேவன் சொன்னதுக்கு அப்ப தேவன் சொன்னது உண்டோ? அப்ப நம்ம தேவ வார்த்தை நம்ம மேல் பதியும் போது தேவன் சொன்னிருக்காரு. தேவன் சொன்னது உண்டோ? தேவன் சொல்லிருக்காரு. அவிசுவாசம் போகும், பயம் போகும், மரணம் போகும். அதான் இங்க பார்க்கணும்.
அப்ப அந்த வார்த்தை நம்ம என்ன பண்றது, போட்டு அழுத்துது. நம்மளை போட்டு அழுத்துறப்ப நம்ம என்ன பண்றது, நம்மகிட்ட இருக்கிற அசூசி எல்லாம் நீக்கிறது. அவிசுவாசத்துக்கு எதுவான அசூசி. அவன் எப்படி இருந்தான் முதல்ல, முந்தின ஆதாம் எப்படி இருந்தான், ஆனா அவன் மேல அசூசி வந்துடுது. அந்த அசூசியை பிந்தின ஆதாமை கொண்டு போக்குகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாயிராமல். அப்போ அந்த வார்த்தை நம்ம மேல் இறங்கும் போது நமக்குள்ள இருக்கிற வார்த்தைக்கு விரோதமா என்ன இருக்குது, எல்லா பாரம்பரியம். மார்க் 7 அதிகாரத்தை வாசிக்கிறோம். வார்த்தை பாரம்பரியம், நிறைய பாரம்பரியம் தான் நம்மளை போட்டு பயன்படுத்துது. ஐயோ எங்க தாத்தா பண்ணாங்களே, ஐயோ அது பண்ணாங்களே, இவங்க பண்ணாங்களே, நான் மாத்திரம் பண்ணலாம், என்ன ஒதுக்கிடுவாங்கன்னு சமுதாயத்துல. நான் எல்லாம் விசுவாசிக்கிறேன், நான் எல்லாம் பண்றேன் பிரதர், ஆனா என் குடும்பத்துக்காக, சொந்தக்காரங்களுக்காக இல்ல. நம்ம போகவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனா போகாதீங்க. எல்லாம் ஒதுக்கிடுவாங்க. எங்க வீட்டு ஃபங்க்ஷன் வரல, பரவாயில்ல. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல யார் வருவாங்க, தேவ பிள்ளைகள், விசுவாசிகள். அதுதான் உண்மையான, அதுதான் தேவ ஜனங்களோட இருக்கணும். கூடுதல் அதுதான் சபை கூடி வருது. எதுக்காக? ஒருவருக்குள்ள புத்தி சொல்வதற்கு. ஒருத்தர் எது என்ன பண்றது, தப்பான பாதையில் போறதுக்கு, உற்சாகப்படுத்துறதுக்கு இல்ல. நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, நகையை போட்டுக்கிட்டு, எனக்கு இவ்வளவு செல்வம் இருக்கு, எனக்கு இவ்வளவு, அதுதான் ஒருவருக்கு புத்தி சொல்லுகிறது. எபிரேயர் 10:25 அதான் சொல்லுது. அப்ப இந்த வார்த்தை நமக்குள்ள வரும்போது என்ன, வெள்ள அந்த பயம் எல்லாத்தையும் போகும். அதான் பைபிள வேத வாசிங்க சொல்றது. அப்போ அது வரப்ப நம்ம தேவன் செய்வாரோ, சொன்னது உண்டோ இல்ல, தேவன் சொன்னார், அவர் சொன்னாலும் அவர் கட்டளையிட நிற்கும். பின்னாக போ சாத்தான். சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை 21 நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனான. நமக்கு இப்போ ஹோலி ஸ்பிரிட் இருக்குது அந்த மாதிரி, அப்ப எப்படி ஆபிரகாம் அந்த டைம்ல அந்த மாதிரி அவ்வளவு விசுவாசத்தோட இருந்தாருன்னு அது ஒரு கொஸ்டின் பிரதர். எனக்கு உண்மையாவே கிரேட் தான். நம்ம ஹோலி ஸ்பிரிட் இருந்தோம், நம்ம எப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பார்க்கணும். ஆமா, மோசமா இருக்கிறோம். நம்ம ஆபிரகாமோட கூட இருக்கணும். அப்படிதான் எபிரேயர் 11 பார்க்கிறோம். இங்க புதிய ஏற்பாட்டுல இந்த வசனத்துல ஆபிரகாமுக்கு தேவன் நம்ம சொல்றாரு, விசுவாசத்தில் வல்லவன். விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனானான் இருக்கு. அப்ப இந்த விசுவாசத்தை காட்டிலும் நம்முடைய விசுவாசம் அதிகமா இருந்தாதான் நம்ம விசேஷித்தவர்கள். எபிரேயர் 11:40 எப்படி நம்ம விசேஷித்தவர்கள்னா இந்த விசுவாசத்தை காட்டிலும். அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம தேவனுடைய அழைப்பின் பேரில், தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வார்த்தையின் பேரில், அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பா இருக்கிற பாரம்பரியத்துக்கு பயப்படாமல் எல்லாத்தையும் விட்டுறோமா? நம்ம அதெல்லாம் பண்ணதானே நம்ம விசேஷித்தவங்க, இல்லைன்னா இல்லதானே. கண்டிப்பா. இந்த ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, என் ஆபீஸ்ல என்ன நினைப்பாங்களோ, என் வீட்டு பக்கத்துல என்ன நினைப்பாங்களோ, எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிக்கணும். அவருக்கு தான் கணக்கு சொல்லணும். அப்ப நம்ம விசுவாசம் ஆபிரகாம் விசுவாசத்தை விட கூட இருக்கணும்னா என்ன ஒரே வழி, வார்த்தைக்கு மாத்திரம் தான். வார்த்தைக்கு புறம்பா இருக்கிறது எதா இருந்தாலும் சரி, வீடே இருந்தாலும் சரி, எந்த நிலம் போல எது வரணும், எனக்கு நீ இதை செய்யலைன்னா உனக்கு சொத்து கிடையாது. எனக்கு வந்தது செய்யலையே, நான் அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். உலக ஆபிரகாம் சொல்றாரு, என்ன நீ
ஐஸ்வர்யான் ஆக்கிறேன்னு சொல்லாத சரட்டை யாரும் வார யாரும் நான் எடுக்க மாட்டேன்ற அதிகம் 14 அதிகாரத்தில் வாலிபர் சாப்பிட்டது போல. அப்ப அப்படிதான் இருக்கணும். அப்ப விசுவாசத்துல வல்லவன் அர்த்தத்தில் எப்படி தேவனுக்காக வைராகியமாய் வார்த்தையை மாத்திரம் பற்றி கொள்ள வேண்டும். ஆனால் அப்ப அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 22வது ரோமர் 4:22 அது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராக யாசுவா மேசியாவை மரித்தோர் எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஆபிரகாமினுடைய ஒரே பேரான குமாரனை ஈசாக்கை மரித்தோர் எழுப்பினரை காட்டிலும் நமக்கு என்ன அங்க பாவனை தான். அது அங்க புத்திரனும் மேக சூதனும் அங்க பாவனை தான். அது மேல வேற ஒண்ணு அதுதான் அங்கேயே கொடுத்துட்டார் யாவை ஈரேன்ட்டு. அப்ப அதை காட்டில நம்முடைய விசாரிச்சம் இன்னும் ஒரு படி மேல இருக்கணும். சொல்றாரு பரிசேயர்கள் நியாயசாஸ்திரத்துக்கு அதிகமா உங்கள் விசுவாசம் இல்லாவிட்டு நீங்க பரலோகத்தை பிரவேசிக்க மாட்டேன். நீதிதான் நம்புறேன். இப்ப விசுவாசம் நமக்கு விசுவாசம் தான் நம்ம நீதிமான் ஆக்குறது. அப்போ ஆபிரகாமுக்கு காட்டிலும் நம் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது. அப்போ ஆனா இது மாதிரி போறப்ப நம்ம எல்லாம் எதிர்ப்பாங்க. நம்ம எல்லாம் கண்டிப்பா எதிர்ப்பாங்க. நம்மளை ஒதுக்கிடுவாங்க. இதைத்தான் யோவான் 16 வாசிக்கிறோம். யோவான் 16 எடுங்க. John 16. யோவான் 16:31 வாசிங்க. பக்கம் 152. யாசுவா மேசியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனிக்கிறேன். இதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஏன் சொல்றாரு? இவங்க என்ன பண்றாங்க? ஓடிடுறாங்க, சிதறுண்டு போக போறாங்க. அப்படின்னா ஏன் ஓடுறாங்க? விசுவாசம், நம்பிக்கை, பயம். தண்ணி பிடிச்சி அடிச்சு போறாங்க. அவரை மரத்துல போட போற நம்மளையும் சேர்த்து கைது பண்ணி போட்டுருவாங்களோ ஓடுறாங்க. ஒருத்தர் சத்தியம் பண்றாரு, இல்ல தெரியவே தெரியாதுன்ட்டு. ஒருத்தர் துண்டா ஓடுறாரு. ஏன்? சத்தியத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மனதில்லை. சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கவே நான் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்றார். அப்படிப்பட்ட அந்த அந்த தெய்வத்தோட கூட இருக்கிறதுக்கு பயந்துட்டு ஓடிடுறாங்க. அப்ப உபத்திரவம் வருது. உபத்திரவத்தை கண்டா ஓடுறாங்க. அவரோட 3 வருஷம் நல்லா இருந்தாங்க. அவருக்கு போற இடத்துல போனாங்க. ஆனா அவருக்கு உபத்திரம் வந்த உடனே என்ன பண்றாங்க? ஓடிடுறாங்க. ஏன்? ஐயோ இவரோட உட்காந்து என்ன ஆகும்? இவரோட உட்காந்து என்ன ஆகும்? யோவான் 9 அதிகாரம் யோவான் 9 அதிகாரம் 22 வரைக்கும் பாருங்க. பக்கம் 140, 20-22. ஆமா ஆமா ஆமா. தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான். இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள்.
அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் யாஸ்வாவை மேசியா என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அப்ப இந்த கட்டுப்பாடுக்கு பயந்து ஓடுறாங்க. நம்ம வாழ்க்கையில கூட நம்ம சத்தியத்தின் பக்கம் நின்னா என்ன பண்ணுவாங்க? நம்மள ஒதுக்கிடுவாங்க. இந்த பயம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு. நல்ல பிரசங்க கேட்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆனா சூழ்நிலை வரப்ப என்ன பண்ணிடுறோம்? விடவே கூடாது. அது மறுதலுக்கு சமானம். அப்ப இந்த இதை ஓடுறதுனால தான் ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் சிதறுண்டு எல்லாம் தனியா போவீங்க, ஆனா நான் தனியா இல்லை. ஏன்? என்னை அனுப்பினர் இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. என்கிட்ட சமாதானம், உலகத்துல உபத்திரவம், ஆனா என்கிட்ட சமாதானம். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஏன்? நீங்க என்னிடத்துல இருக்கிறப்ப என் சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும், ஆனா உலகம் உங்களுக்கு சமாதானம் கொடுக்காது. உலகம் உங்களுக்கு உபத்திரவம் கொடுக்கும். நீங்க என்னிடத்துல இல்லாம உலகத்துல இருந்தீங்கன்னா உலகம் உங்களுக்கு என்ன பொய்யான சமாதானத்தை கொடுக்கும். தான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்க இருதயம் கலங்காது இருப்பேன். 14 சொல்றாரு, யோவான் 14. அது பொய்யான சமாதானம். ஆனால் ஆண்டவரத்துல இருக்கும்போது மெய்யான சமாதானம். ஆனா அதே நேரத்துல என்ன? உலகம் நம்மை பகைக்கும், நம்மை ஒதுக்கும். அப்போ நமக்கு என்ன சிச்சுவேஷன்? அப்போ 2 ஆப்ஷன். ஒண்ணு, இந்த மாதிரி சூழ்நிலை, ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை வரும்போது நம் வார்த்தைக்கு நம் இடம் கொடுப்போமாகில், வார்த்தை நம்மை ஆளுகை செய்யுமாகில் நமக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், அதை மேற்கொண்டவர் நம்மோடு இருக்கிறார், அதை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது அப்ப வார்த்தையை விட்டுட்டு பாரம்பரியத்தை பிடிச்சிருந்தா ஒரு பொய்யான சமாதானம் கிடைக்கும். ஆனா அந்த சமாதானம், அந்த பொய் சமாதானம் எங்க கொண்டு போய் விடும்? நரகாத்து நீரில் கொண்டு போய் விடும். எது நமக்கு வேண்டும்? ஆபிரகாமின் விசுவாசத்தை காட்டிலும் ஒருபடி மேலான விசுவாசம். ரோமர்ல ரொம்ப அழகா தேவன் சாட்சி கொடுத்துட்டார். விசுவாசத்தில் வல்லவர். அப்போ நம்மளை கொடுத்து தேவன் என்ன சாட்சி கொடுக்கணும்? நம்மளை கொடுத்து என்ன சாட்சி கொடுக்கணும்? தேவன் யாருடைய சாட்சி ஏற்றுப்பாரு? அவர் குமாரன் நமக்காக பரிந்து பேசுற சாட்சியை தான் ஏற்றுப்பாரு. அவர் சொல்லுவார், குமாரன், இதாவே நான் ரத்தம் சிந்தினேன், இவள் என்னை உறுதியாய் பற்றிக் கொண்டு, நான் தான் அவளை ஆளுகை செய்கிறேன், நான் தான் அவனை ஆளுகை செய்கிறேன், வேறல்ல பிதாவே. Granted. When my holy son says granted, no appeal. அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. குமாரன் பேசினால் அவ்வளவுதான். குமாரன் கோபம் கொண்டால் காலி. குமாரன் பரிந்து பேசினால் நமக்கு நித்திய ஜீவன், நமக்கு பரமகாலம். குமாரன் கோபம் கொண்டால் பாதாளம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாம் எப்படி எந்த வழியா கடந்து போனாரு, எப்படி இருந்திருக்கும்? ஆனாலும் விசுவாசத்துல கொஞ்சம் அப்படி இருந்தா கூட அவர் ஏற்ற ஒவ்வொரு டயத்துல என்ன பண்ணிட்டாரு? உறுதியாய் பட்டுக் கொண்டார், கூப்பிட்டார், விட்டு வந்தார், விசுவாசிச்சார். உன் சந்ததியார் எங்க போய் அடிமை தந்திரம் போவாங்க, எல்லாம் விசுவாசிச்சார். ஈசாக்கை பலியாக கொடுக்கும்படி கேட்டார், செஞ்சார், கிரியையில காமிச்சார். நம்ம வாழ்க்கையில நம்ம எதை ரொம்ப விரும்புறோமோ, ரொம்ப நேசிக்கிறோமோ, அதை தேவனுக்கு என்று நாம் விட்டுக் கொடுக்கிறோம். நம்ம எது ரொம்ப விரும்புகிறோம், சில நேரம் அதுதான் அது நமக்கு சத்துருவாய் போயிடும். சில காரியங்கள் நம்ம தேவனை ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல நான் எதை கொண்டு வச்சிடறோம்? சுற்றத்தார்களை. எல்லாரும் நேசிங்க, அன்பு செலுத்த வேண்டாங்க. ஆனா ஒரு பரிசுத்த குலைச்சலான காரியம் ஒண்ணு செய்யறாங்கன்றப்ப நம்ம விலகி போயிடணும். அங்க இருக்க கூடாது, அப்படிப்பட்ட பங்கனுக்கு போக கூடாது. இதை நான் எச்சரிப்பாக சொல்லுகிறேன்.
யாரையும் குறிப்பா நான் மந்திரம் வச்சு சொல்றேன், தேவன் உள்ளத்துல போட்ட சொல்றேன். இந்த உலகத்தோடு ஒப்புற வாங்கவே கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம். நாம் அப்படி அங்கே பங்கு பெறுவோம். அது சொல்லலாம், இல்ல பிரதர் அங்க போய் சுவிசேஷம் சொல்லாம உங்க சொல்லி தான் அவங்க கேட்பாங்க. எங்க வார்த்தை கனம் பண்ணப்படுதோ அங்கதான் போகணும். வார்த்தை புறமான காரியம் போகாதீங்க, உங்களோட சேராதீங்க, அந்த இடத்துல இருக்காதீங்க. இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தம். பிரியமானவர்கள், ஆபிரகாமை போல ஆபிரகாம் விசுவாசத்தை காட்டிலும் மேலான விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென். அந்த விசுவாசம் யார் மேல இருக்கணும்? தேவன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமார்கள், என்னிடத்தில் விசுவாசமார்கள். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு யோவான் 14, என் பிதாவின் வீட்டுல வாசகம் உண்டு. அப்போ அவன் போய் ஆயத்தமானா இதுக்கு என்ன முக்கியம்? நீங்க தேவனிடத்தில் விசுவாசம் முக்கியம் இல்ல, அது முக்கியம் தான். ஆனா அந்த காட்டுல என்னது? நீங்கள் என்ன விசுவாசமா இருக்க வேண்டும், குமாரன் விசுவாசமா இருக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தை நீதியால் என்னப்பட்டது. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். தேவன் கொடுத்த அழைப்பை வார்த்தையை விசுவாசித்தார். நமக்கு அந்த வார்த்தையை தேவன் என்ன பண்ணிட்டாரு? மாம்சமாக்கி உலகத்தில் கொடுத்துட்டார். நம்ம அவர்களை காட்டிலும் மேலான விசுவாசத்தை நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அதுக்குதான் இது மேல விழுங்க, இது மேல விழுந்துட்டே இருங்க, வேதத்தின் மேல விழுந்துட்டே இருங்க. நம்ம என்ன ஆகும்? நொறுங்கி போவோம், நொறுங்கி போவோம். வாசிப்போம் வாசிப்போம் வாசிப்போம், விசுவாசிப்போம் விசுவாசிப்போம், கீழ்ப்படுவோம், தேவனை ஆண்டவரையும் மகிமைப்படுத்துவோம். எல்லா கோலங்களிலும் நாம் அவங்க 2 பேர் கேட்ட பரிசுத்தர்களாய் இன்றைக்கும் காணப்படுவோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.